ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினில் வந்து இமோஷன் வந்து கல்ட்டுலேருந்து லெஃப்ட் பிரெயின்லேருந்து வரும். இப்போ என்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது லெஃப்ட் பிரெயின் தான். கரெக்ட். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அது என்னடா பண்ணுது அது ஆமாம், மேஜிக் அது. சச்ச கம்ப்ளீட் என்ஜின் மேன். என்ஜினே இல்லாத காரை நீங்க தயாரிக்கிறீங்க இப்போ. ஸோ பர்சனலாக அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இந்த எலக்ட்ரிக் வண்டியெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப கோவம் வரும். 20 வருஷமா இன்ஜினில் இருக்கோம். நம்ம வந்து இப்போ தான் எமாக்கு 2 சீரீஸை விட்டுருக்கோம். இவ்வளோ அதை கொண்டாடுறாங்க மக்கள். XV70 போய் எலக்ட்ரிக் பண்ண சொல்கிறாங்களே, என்ஜினை தூக்கி எடுக்கிறாங்களே. அப்போ தான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்று. அதாவது சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த சேஞ்ச் ஆஃப் விண்டு அது கஸ்டமர்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறத வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பழசுலேயே இருந்தீங்கன்னா யூ வில் பி அவுடேட்டட். அதுதான் வந்து உலகம் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் எனக்கு ஆச்சு, இப்போ வந்து நம்ம ரைட்டு பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், இந்த லெஃப்ட் பிரெயின் தான் ஒர்க் பண்ணணும். லெஃப்ட் பிரெயின்னா எந்த பாசமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நமக்கு என்ஜின் வந்து என்னது, ஆட்டம் வேறு, இது வந்து பேட்ரி ஆட்டம். இந்த பேட்ரி வந்து இந்த லைஃப் டைம் கேரண்டி நம்ம கொடுக்கணும். 500 கிலோமீட்டர் கொடுக்கணும். ஒரு 500 கிலோமீட்டர் கொடுத்தா தான் மக்களுக்கு வந்து ஆங்ஸைட்டிங்க சார். அவங்க வந்து ஒரு சார்ஜ் போட்டாங்கன்னா 500 கிலோமீட்டர் வண்டி போகலைன்னா வண்டியை வாங்கிட்டு என்ன சார் பண்ணுவாங்க? அவங்க நம்ம வந்து 4 மில்லியன், சைனா மாதிரி 30 மில்லியன் 40 மில்லியன் நம்ம இல்லை.